இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பர் டேஸ்டியாக ஒரு சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். செய்யறது ரொம்ப சுலபங்க. ஒரு 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். அதே போல் இட்லி தோசைக்கெலாம் இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஒரு முறை செஞ்சு கொடுத்தீங்கன்னா அடிக்கடி இந்த சட்னியை கேட்பாங்க. அந்தளவுக்கு ருசி ரொம்பவே நல்லாயிருக்குங்க. மிஸ் பண்ணாமல் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துருங்க. வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துட்டு வாங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு கடாயில் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இதை லேசாக வறுத்து விட்டுக்கலாம். கடலைப்பருப்பு லேசாக நிறம் மாதிரி வர வரைக்கும் இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதே சமயம் கருக விடாமல் பார்த்துக்கோங்க. இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. நான் வறுக்காத வேர்க்கடலை தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வறுத்த வேர்க்கடலை கூட சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை இந்த அளவுக்கு லேசாக நிறம் மாதிரி வர வரைக்கும் வதக்கி விட்டுட்டு அடுத்து 2 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு அதிகமாக சேர்த்துட வேண்டாம், 2 பல் சரியாக இருக்கும். அடுத்து 5லேருந்து 6 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் 5 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். காரம் இது மீடியமாக இருக்கும். நீங்கள் இன்னொரு வரமிளகாய் எக்ஸ்ட்ராவை கூட சேர்த்துக்கோங்க. வரமிளகாயை லேசாக வதக்கி விட்ட பிறகு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் லேசாக வதங்கி வர வரைக்கும் இதை வதக்கி விட்டுக்கலாம். நான் செய்திருக்கிற அளவுக்கு சட்னியை தாராளமாக 5லேருந்து 6 பேர் சாப்பிடலாம். இப்போ வெங்காயம் வதங்கி வந்த பிறகு 3 பழுத்த தக்காளியை இது போல் நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அடுத்து கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும், அதிகமாக சேர்க்க வேண்டாம். இப்போ ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. தக்காளி நல்லா குழஞ்சி வர வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கைவிடாமல் வதக்கி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா கடலைப்பருப்பு வேர்க்கடலை நிறம் மாறி கருகிடும். கைவிடாமல் ஒரு 3 நிமிஷம் நீங்கள் வதக்கி விட்டிங்கன்னா தக்காளி இது போல் நல்லா சுருண்டு வதங்கி வந்துடும். இப்போ கடைசியாக ஒரு 10 புதினா இலை சேர்த்துக்கோங்க. இது வாசனைக்காக தான் சேர்த்துருக்கேன், அதிகமாக சேர்க்க வேண்டாம். ஒரு 10 இலை சேர்த்திங்கனாலே போதும். இப்போது ஒரு 30 செகண்டுக்கு மட்டும் இதை லேசாக கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இது எல்லாமே நல்லா ஆற வச்சுடுங்க. ஆறி வந்த பிறகு இப்போ இதை மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக மைய அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க. இப்போ மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் சட்னி கூடவே சேர்த்துக்கலாம். சட்னி நல்லா கெட்டியான பதத்தில் இருக்கும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு தேவைன்னா நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு எப்பயும் போல் தாளிப்பு கொடுத்துக்கலாம். தாளிப்பு கரண்டில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு, சீரகம், உளுத்தம் பருப்பு, 2 வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்து தாளித்து சட்னியோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே சுவையாக இருக்கும். உங்கள் எல்லாருக்குமே இந்த சட்னி ரொம்ப பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.